எனது சஞ்சு சாம்சனோட கரியரை கம்பீர் மொத்தமா முடிச்சு வைக்க பிளான் பண்ணிட்டாரா? குட்டி ப்ரோ, ஜிம்பாவே சீரீஸ்ல அவரை தூக்குனதுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமான அரசியல் என்ன தெரியுமா? இப்பதான் சட்டசபையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் கத்துக்கிட்டு இருக்கேன். இதன் அதோட பெரிய அரசியல். குட்டி ப்ரோ, சஞ்சுவோட T20 கரியருக்கு கம்பீர் மரணடி கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் காரணம் இருக்கு தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சா நீ மட்டும் இல்ல, சஞ்சு ஃபேன்ஸே ரத்தம் கொதிச்சிடுவாங்க. அயர்லாந்து சீரீஸ்ல இங்கிலாந்து சீரீஸ்லயும் கொஞ்சம் சொதப்புனா உடனே தூக்கிடுவீங்களா? இங்கிலாந்து மேட்ச்ல இன்னொரு பையன் டக் அவுட் ஆனாரு, அவரை மட்டும் வச்சுப்பீங்களா? என்னையா உங்க நியாயம்? குட்டி ப்ரோ, கம்பீர் அங்கதான் அவரோட மாஸ்டர் பிளானையே ரிலீஸ் பண்ணிருக்காரு. குட்டி ப்ரோ, சஞ்சு சாம்சனுக்கு இப்ப 31 வயசு முடிய போகுது. இந்த நவம்பர் வந்தா 32. அப்ப என்ன கேக் வெட்டலாம் தெரியா? காமெடி பண்ணாத குட்டி ப்ரோ. 2028ல T20 வேர்ல்ட் கப் வரப்போகுதுல, அப்ப அவருக்கு 34 வயசு ஆயிடும். அதுக்கு என்ன இப்போ? சூரியகுமார் யாதவ் கூட தான் வயசாகி விளையாடுனாரு. ஏன் நம்ம தலை தோனி இப்ப வரைக்கும் விளையாடலையா? அதுல தம்பி விஷயம், அடுத்த 5ல இருந்து 7 வருஷத்துக்கு பர்மனண்டா ஆடுற மாதிரி ஒரு ஓபனர் வேணும் கம்பீர் நினைக்கிறாரு. அதனால தான் வைபவ் சூரியவம்சி, அபிஷேக் சர்மா மாதிரியான யங் பிளேயர்ஸ் ரெடி பண்ண போறாராம். ஓஹோ, அப்ப T20ல இனிமே சஞ்சு ஓபனரா வர முடியாதுன்னு சொல்லுங்க பிக் ப்ரோ. அதனும் கரெக்ட் தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, T20ல அவரை தூக்குனாலும் ODI டீம்ல சஞ்சுவுக்கு கண்டிப்பா வாய்ப்பு தருவான்னு கம்பீர் சொல்லிருக்காரு. அட போங்கயா நீங்களும் உங்க பாலிடிக்ஸும். T20லயாவது ஏதாவது ஒரு இடம் காலியா இருக்கு. ODIல சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு எல்லாருமே இருக்காங்க. குட்டி ப்ரோ, ODI சீரிஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். மக்களே, கம்பீர் செஞ்ச இந்த வயசு கணக்கு நியாயமா? சஞ்சு ஃபேன்ஸ் எல்லாருமே எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.